நம்முடன் ஓய்வு பெற்ற விமானி திரு பல்ராமன் இணைகிறார். வணக்கம் சார். உங்களுக்கும் சரி, சொல்லுங்க. விமானத்துறையை சார்ந்தவர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய, சோகம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு இது வரைக்கும் அதிகாரப்பூர்வம் நமக்கு கிடைக்கல. இப்ப இருக்கக்கூடிய தகவல்கள் வச்சு என்னென்ன காரணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம்னு நீங்க பாக்குறீங்க சார்? என்னன்னா இப்போ முதல்ல வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கரெக்டா தெரியாதுங்க, யாருக்குமே தெரியாது ஏன் அது மாதிரி நடந்தது. இப்போ அன்லஸ் இந்த ஏடிசில இருந்து அவங்க இது இருக்கும், ஏடிசி டேப் பிளேபேக் பண்ணதான் எக்ஸாக்டா அது என்ன ரீசன்றது தெரியும். ஏன்னா டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மேடே எப்படி டிக்ளேர் பண்ணாங்க, மேடே என்ன பேசுனாங்க, ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான் இப்ப லண்டன் பவுண்ட் ஃபிளைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி மினிமம் 75-80 டன்ஸ் ஃபியூலே இருக்கும். அவங்க ஏடிசி கிட்ட முதல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இது மாதிரி எங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அது என்ன ப்ராப்ளம்னு அவங்க முதல்ல சொல்லியிருப்பாங்க. டவருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டவருக்கு தான் போயிருக்கும். ஏன்னா க்ளோஸ் பை நெட்வொர்க் இருக்கிறதுனால கம்பெனிக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஏர் இந்தியா கம்பெனிக்கும் அந்த ஃப்ரீக்வன்சிலும் பேசியிருக்கலாம். இப்போ இன்ஃபர்மேஷன் ஏடிசியும் நம்ம ஏர் இந்தியா ஆப்ரேஷன் கண்ட்ரோல் அவங்க 2 பேர் தான் கரெக்டா இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா பல காரணங்கள் இருக்கு. டேக் ஆஃப் ஆனோம்னா இன்ஜின் ஃபெயில் ஆயிருக்கா, இல்ல இன்ஜின் ஃபயர் ஆயிருக்கா. ஏன்னா இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா இது கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இன்ஜின் அன்கன்ட்ரோலபிள் ஏதாவது ஃபயர் அதுதான் இருக்கணும் ஒரு எமர்ஜென்சி. ஏன்னா இல்லைன்னா ஃபுல்லா பிளாக் அவுட் ஆகிற வரைக்கும் கிராஷ்னா வெரி ரேர். ஒயிட் பாடி கிராஷஸ் ரொம்ப ரேர். விமானம் விழுந்த இடம் இருக்குல்ல சார், அது விமான நிலையத்தோட அந்த வெளிவட்ட சுவருக்கு பக்கத்திலேயே விழுந்திருக்கு. அது கிட்டத்தட்ட விமான நிலையத்துக்கு அருகிலேயே தான் இந்த விபத்து நடந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப டேக் ஆஃப் பண்ணும்போது ஏதாவது மனித தவறுகள் நடந்திருக்குமா சார்? டேக் ஆஃப் பண்ணும்போது மனித தவறுகள்ன்றது அது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா 787 ஓட்டுறாங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் நேரா ஒயிட் பாடி ஏர்கிராஃப்டுக்கு எந்த பைலட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அனுப்ப மாட்டாங்க ஒயிட் பாடிக்கு. ஏன்னா அது இல்லாம ஒயிட் பாடி போகும்போது எல்லாருமே வெல் ட்ரெயின் பைலட்ஸ். அந்த நேரத்துல என்ன நடந்தது, ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கலாங்க. இன்ஜின் ஃபயர் இருக்கலாம், இல்ல வேற என்ன ரீசன் நம்ம தெரியாம கரெக்டா சொல்ல முடியாது. சரி, இப்ப விமான நிலையத்தை சுற்றி கட்டடங்கள் எவ்வளவு உயரத்துல இருக்கணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அந்த விதிகள் இருக்கு, விமான போக்குவரத்து ஆணையம் அதை பின்பற்றிட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மரங்கள் அப்படியான ஒரு நடைமுறைக்குள்ள வர்றதில்ல. இந்த விமானம் கூட மரத்துல மோதி இருக்கலாம், அதன் கிளையில மோதி இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் யூகிக்கப்படுகிறது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, மரத்து கிளையில மோதுறது சான்ஸே இருக்காதுங்க. ஏன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, ரெகுலரா மானிட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா இது ரெகுலரா டேக் ஆஃப் பாத் இல்லையா, டேக் ஆஃப் பாத்துல எல்லாம் கிளியரா இருக்கும். ஏன்னா அன்லஸ் என்னன்னா ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆனா அது தகுந்த ஃபிளைட் கிரேடியன்ட் இருக்கும், அந்த கிரேடியன்ட் மீட் பண்ணும் எல்லாமே. ஆனா மீட் பண்ணாம இல்லைன்னா கூட கம்யூனிகேஷன் இருக்குங்க. இது ஏதோ மேஜரா இருக்கு. அன்லஸ் ஏடிசியும் ஏர் இந்தியா ஆபரேஷன் கண்ட்ரோல். நீங்க இப்ப இந்த கிரேடியன்ட் சொன்னீங்க, அதுல இருந்து தான் அதுல கூட அவங்க 475 அடி வேகத்துல அதுக்கு லிஃப்ட் கிடைக்கல, தூக்க முடியல விமானம், குறைந்த உயரத்துல கட்டுப்பாட்டை இழந்துருச்சு அப்படிங்கிறதையும் சில தொழில்நுட்ப நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அந்த கிரேடியன்ட் மீட் ஆகாம இருக்கவே இருக்காது. ஈவன் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனா கூட இன்னொரு இன்ஜின் அந்த ஃபிளைட் கிரேடியன்ட் மீட் ஆகும். அப்படிதான் இந்த ஏர்கிராஃப்ட் இதா இருக்கு, இன்ஜினுடைய பவர் இருக்கு. கண்டிப்பா ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு இன்ஜின் போதும். 2 இன்ஜினும் ஒரே நேரத்துல பவர் லாஸ் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துமா சார்? 2 இன்ஜினும் சிக்கலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரேருங்க. ஏதாவது மோஸ்ட்லி அது மாதிரி எல்லாம் எல்லா இன்ஜின்லாம் ஃபெயில் ஆகணும் எங்கன்னா பாரு, இந்த வல்கனோ அது மாதிரி இருக்கு பாருங்க, அது மாதிரி ரூட்ல தான் எல்லா இன்ஜின் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அன்லஸ் அது உள்ள போயிட்டாங்கன்னா, இல்லைன்னா ரொம்ப ரேர் 2 இன்ஜின் ஒரே நேரத்தில் ஃபெயில் ஆகுறது. இப்போ 2 இன்ஜின் ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஆட்டோ பைலட் மோட் ஒரு விமானத்தில் ஒர்க் ஆகுமா சார்? சார் 2 இன்ஜின் ஃபெயில் ஆகிறது சான்ஸே இல்லைங்க. ஏன்னா ஆட்டோ பைலட் என்னன்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட் ஏபியூன்னு ஒன்று இருக்குங்க.
ஆக்சிலரி பவர் யூனிட்னு ஒன்று இருக்கு அவங்களுக்கு. அப்படி ஏதாவது போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரவுண்ட்ல இருக்கு இல்லைங்களா, கிரவுண்ட்ல வந்து எல்லா இன்ஜின் ஆஃப் ஆகுதா கூட அவங்க வந்து அதுக்கு ஒரு தனியா பின்னாடி ஒரு இன்ஜின் ஒன்று இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலும் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ல ஒரு ஆக்சிலரி பேட்டரி சப்போர்ட் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படியே தானா? ஆமா, கண்டிப்பா இருக்குங்க. அப்படி அது இல்லாம இருக்கவே இருக்காது, கண்டிப்பா பேக்கப் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பழைய, ஏன்னா இது வந்து லாங் ஹால் ஏர்கிராஃப்ட்டுங்க. லோக்கல் ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து இது பேக்கப் வந்து எல்லா ஏர்கிராஃப்டும் இருக்கும். லாங் ஹாலுக்கு வந்து ரிடண்டன்சி அதிகம். ஏன்னா ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட இன்னொன்னு இருக்கும், இன்னொன்னு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது பேக்கப் தேர்ட் இருக்கும். காலச்சூழல் வெதர் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி இருக்கும், பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, இப்ப வெதர்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெதர் ஒன்றும் அப்படி ஒன்றும் ரொம்ப மோசமா இல்லைங்க வெதர். ஏன்னா ஏன்னா இதுக்கு வந்து ஏன்னா லண்டன் ஃபிளைட்லாம் போகும்போது எல்லாம் வெதர்லாம் பார்த்துட்டு அது கிளியரன்ஸ் கொடுத்தப்ப தான் டேக் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நான் வந்து ரெகுலரா வந்து பாம்பே லண்டன் ரூட் ஓடிட்டு இருந்தேன் சார். இப்போ வந்து டிஜிசிஏவா இருக்கட்டும், ஏஐபியா இருக்கட்டும், இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து இப்போ அடுத்த கட்டமாக என்ன சார் பண்ணுவாங்க? இதுலேருந்து என்னென்ன விசாரணைலாம் எப்படி, இந்த விசாரணை எப்படி நடக்கும் சார்? சார் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் கேஷுவாலிட்டி தான் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்ப்பாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து இந்த பிளாக் பாக்ஸ் இருக்கும். பிளாக் பாக்ஸ் அப்புறம் வந்து டிஎஃப்டிஆர்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர்னுவாங்க. இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் வந்து இந்த பிளாக் பாக்ஸ்ல வந்து அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, காக்பிட்ல என்னென்ன 2 பேருக்குள்ள பேசியிருக்காங்க, கேப்டனும் கோ பைலட்டும், என்ன நடந்திருக்கு, அது இல்லாம வந்து கேபின் க்ரூவோட என்ன கம்யூனிகேஷன் போயிருக்கு காக்பிட்ல இருந்து, அப்புறம் வந்து கம்பெனி சேனலுக்கு வந்து பேசியிருக்காங்களா, இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குடைய காரணம் வந்து டிஜிசிஏவோ இல்ல ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டு இருக்கு இல்லையா, அவங்க வந்து சொல்ல முடியுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம டிவியில சொல்றது எல்லாம் அவங்க ரிப்போர்ட்டர் சொல்றதுலாம், ஏன்னா யாருக்கும் வந்து ஏதோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் வச்சு தான் சொல்லுவாங்க. சார் இப்போ அந்த விமானிகளோட ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு சார். கேப்டன் சுமித் சபர்வால் அவர் வந்து 8200 மணி நேரம் பறந்த அனுபவம் அவருக்கு இருக்கு. அதுபோல் முதல் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிளைவ் குண்டர், அவர் 1100 மணி நேரம் அவர் வந்து பயணப்பட்டிருக்காரு. இது வந்து போதுமான அனுபவமா சார்? இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதுங்க, வந்துட்டு போதும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு 8,000 கண்டிப்பா நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஓ, நல்ல அனுபவம் வாய்ந்த விமானிகள் தான் இந்த விமானத்தை வந்து இயக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆமாங்க, ஏன்னா கோ பைலட்டுக்கும் அப்படி 1000 ஹவர்ஸ் இருக்குன்னா, ஏன்னா அந்த 1000 ஹவர்ஸ் வந்து சடனா எப்படி ஒயிட் பாடியில போட மாட்டாங்க, அதுக்கு தகுந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து தான் போட்டிருப்பாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.